இந்த தியானத்தை யாருக்கும் தெரியாத ஒன்றெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தியானத்தை பற்றி அடிப்படையாக நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய பார்த்துருக்கோம். அதை தாண்டி ஒரு ப்ரெசன்ட்ல ஒரு லைவ்ல ஒரு அனுபவம் பெற்றவர், நீங்க பார்க்க முடியாத ஒரு கோணத்திலிருந்து அவரு அந்த அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான செயல். நீங்க உங்க உடலை அணுகி வைத்திருக்கிற முறையும், உங்க உடலை நீங்க ஒரு இந்த உடல்னா என்ன அப்படின்னு இந்த உடலுக்குன்னு நீங்க ஒரு ஒரு செயல் வடிவம் வச்சிருப்பீங்க. இந்த உங்க உடலை வச்சு நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதே உடலை வச்சு நாங்க ஒரு வேலை பண்ணியிருக்கிறோம். அதுதான் இதுக்கும் அதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள். அப்ப இந்த உடலுக்குள்ள இப்படி ஒரு பருவ மாற்றத்தை பண்ண முடியுமா, இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த அனுபவம் பெற்றவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த அரவிந்தருக்கும் அன்னைக்கும் இருக்கிற அந்த செயல், அந்த வடிவத்தை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு செயலோட இதை கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு இல்லறத்தான்னா ஒரு குடும்பத்திலிருந்து கணவன் மனைவி வாழ்க்கையிலிருந்து வந்து இந்த ஞானத்தை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை எப்படி அப்படின்னு கேட்டா, இதை ஞானமா எப்படின்னு கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய செயல்ல நம்மளுடைய நரம்புகள்ல பல்வேறுபட்ட செயல் வடிவங்கள் இருக்கு. நம்மளுடைய இந்த நாடின்னு சொல்றதுல பல்வேறுபட்ட செயல்முறைகள் இருக்கு. இப்ப அந்த நாடிகள் இணைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சூட்சமமும் ஒரு ரகசியமும் இருக்கு. இந்த ரகசியமும் இந்த சூட்சமமும் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம்தான் வழங்கணும். அதை ஒரு யோகியால மட்டும்தான் இவ்வளவு பெரிய வெளிப்படையா சொல்ல முடியும். இப்ப 2 நாடி இருக்கு. இந்த 2 நாடியை தான் உலகத்துல சீதா தேவின்னாங்க, ராமன்னாங்க. அதே நாடியை தான் அத்திரின்னாங்க, அனிசியான்னாங்க. அதே நாடியை தான் சிவன்னாங்க, பார்வதினாங்க. இந்த நாடியோடைய செயல் வடிவத்துல தான் ஒரு இல்லறத்துக்குள்ள இருக்கிறவனால பெரிய ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய மையம். இப்ப நான் ஒரு இல்லறவாசி, நான் ஒரு இல்லறத்துல இருக்கிறவன். இப்ப இல்லறத்துல இருக்கிறவன் சந்நியாச முறைங்கிறது அதோடைய செயல் வடிவமே வேற, அதோடைய திட்டவட்டங்கள், அதோடைய நடவடிக்கைகள் என்பது வேற. இப்ப என்னுடைய வடிவத்துக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லறம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியில ஒரு பொண்ணு கழுத்துக்கு தாலி கட்டி அந்த பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறது பேரு இல்லறம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு நாடியோட தாலி கட்டி, உள்ளுக்குள்ள ஒரு நாடியோடு நான் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறதான் இல்லறத்துக்கான செயல். ஒரு பெண்ணை தாலி கட்டி பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு பைக்ல கூட்டிட்டு போறது, பூ வாங்கி தர்றது, சந்தோஷமா பார்த்துக்கிறது, உறவினர்கள் வீட்டுக்கு போறது, இது நடைமுறைக்கு இருக்கிறது. ஒரு யோகி தன்னுடைய உடல்ல இருக்கிற நாடியே ஒரு நாடி தானாகவும் இன்னொரு நாடி ஒரு பெண்ணாகவும் நினைச்சு அந்த பெண்ணை பெரிய ஒரு செயலாக வடிவமாக அதை ஒரு வடிவத்தோட மாத்தி அதவே திருமணம் பண்ணி அதோட ஒரு மனிதன் இணைந்து ஒரு பெரிய செயலை, சகாப்தத்தை உருவாக்குறான். அப்படி உருவாக்குறவன் தான் இல்லறத்துல இருந்த ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரிதான் என்னுடைய அனுபவத்துக்குள்ள அந்த நாடியையே நம் திருமணம் செய்து கொண்டு மனைவியாக அந்த நாடியோடு வாழ்ந்த போதுதான் அந்த இணைப்பை சாத்தியப்படுத்த முடிஞ்சிச்சு. இங்க நிறைய இடங்கள்ல, நிறைய தவ சென்டர்கள்ல இந்த அடிப்படையாக இருக்கின்ற நிறைய குருமார்கள் இந்த நாடியை அவ்வளவு சாமானியமாக இணைக்க முடியாது. இது எவ்வளவு வேணாலும் சோதனை வேணாலும், எத்தனை வெள்ளோட்டங்கள் வேணாலும் நடத்தப்படலாம். அந்த சோதனைகள்ல நம்ம எப்படி கடுமையான பயிற்சிகள் செய்தாலும் அந்த நாடி இணைய வர்ற மாதிரி ஒரு சூழல் இணையாது. அப்ப அந்த இறைவனாகப்பட்டவன் என்னன்னா, அந்த நாடியை அதுதான் வசப்படுத்துறது. அதை வசப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இன்னொரு செயல் வடிவம் என்னன்னா, அந்த நாடியை தன்வசப்படுத்தி தனக்கான ஆளாக, தன்னுடைய செயலாக அதோடைய குடும்பம் நடத்துறது இருக்குல்ல. இப்ப ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு செயலும், நீங்க வள்ளுவன் வாசகி இதெல்லாம் வெளியில கதையா சொல்லப்பட்டிருக்கோம். வள்ளுவன் வாசகி எல்லாம் இந்த நாடியிலிருந்து தான் வள்ளுவன் கதாபாத்திரமோ வாசகி கதாபாத்திரமோ உருவாக்கப்பட்டுச்சு. இது நிறைய பேருக்கு தெரியாது.
வள்ளுவனையும் வாசகியையும் வெளியில இருந்து அவர்கள் ஒரு பெரிய ஒரு சித்தாந்தமாக இங்க பார்க்கப்படும். ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள நிறைய செயல் வடிவம் இருக்கு. நிறைய உண்மையான சித்தாந்தத்துக்குள் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு செயல் வடிவமும் இருக்கு. இப்ப நீங்க கதையில படிச்சிருப்பீங்கல்ல, திருவள்ளுவர் கதையில தானே இருக்கு. அவருடைய சோறு கூட கீழே விழுந்தா அந்த அம்மா அந்த சோத்தோடைய இதை கூட எடுத்து குத்தி ஒரு செயல் வடிவம் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஒரு மனைவியாக வாழணும்னா இப்படித்தான் இருக்கணும், முன் உதாரணமா இருக்கணும்னு வாசகிய சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த செயல் வடிவம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த நாடியை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க திருவள்ளுவரையும் திருவள்ளுவருடைய மனைவி அந்த வள்ளுவன் வாசகி அந்த செயல் அந்த வடிவம் இதெல்லாத்தையும் தாண்டி அதோடைய மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நரம்புகளை மையமா வச்சுதான் அந்த செயல் வடிவம். இப்ப அந்த 2 நரம்பையும் அந்த மாதிரி வடிவத்துல இருந்து நான் பார்த்தவன். அப்ப அந்த பெண் அந்த நாடி ஒத்துழைச்சாதான், அந்த செயல் வடிவம் இருந்தாதான் ஞானம் என்ற ஒரு செயலையே ஒரு மனிதன் தொட முடியும், ஒரு மனிதன் பார்க்க முடியும், ஒரு மனிதன் அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு பிரயாணிக்க முடியும். அப்பதான் அவன் ஒரு முழுமை பெற்றவனாக மாற முடியும். இததான் பார்வதி பரமசிவங்கிறதே இந்த உலகத்துக்கு தத்துவமாக கொடுத்ததே இதனாலதான் கொடுத்தாங்க. இந்த நரம்புகளை மையமா வச்சுதான் ஒரு பெரிய இணைப்புகளை பெரிய ஒரு செயலை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு மையமா வச்சு கொடுத்தாங்க. அதை அடிப்படையாக வச்சு உள்ளுக்குள்ளேயே அந்த நாடியை ஒருவன் கணவன் மனைவியாக ஒருத்தன் வாழ்ந்து ஒரு செயலை பண்ணதுனாலதான் அந்த ஞானம் என்ற ஒரு கதவு திறக்கப்பட்டது. இப்படி நமக்கு இதே செயல் வடிவத்தை விவேகானந்தருக்கு நம்ம ஒரு நாடியை திருமணம் செஞ்சுக்கிட்டோம், அவர் ஒரு நாடியை திருமணம் செய்யல, தாயாக ஏத்துக்கிட்டார். நாம எந்த நாடிய மனைவின்னு சொன்னோமோ அதே நாடிய அவர் அம்மான்ட்டாரு. அப்ப ஒரு மகனும் ஒரு தாயும் இணையப்படுகிறாங்க. அங்க இல்லறத்தான் கிடையாது, சுத்த சன்னியாசி. அங்க அதுக்குள்ள எந்த செயலும் இல்லை. அப்போ ஒரே நரம்புக்குள்ள ஒரு தாயாக ஒரு நரம்பு செயல்படுது, ஒரு நரம்பு மனைவியாக செயல்படுது. அப்ப அந்த 2 வடிவத்தையும் ஒரு யோகியாகப்பட்டவன் உள்ள ஒரு செயல் வடிவத்தை செஞ்சு அதை பார்த்து பெரும் வடிவமாக மாற்றி கொண்டாராம். அதனாலதான் வெளியில இருக்கிற வாழ்க்கை புற வாழ்க்கையை ஒரு செயல் எல்லாமே ஒரு மாடல். உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. வெளியில இருக்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடலை யாருமே கண்டுபிடிக்க முடியல. வெளியில இருக்கிற மாடலை மட்டுமே பாக்குறாங்க, வெளியில இருக்கிற வாழ்க்கையை மட்டுமே பாக்குறாங்க. நீ வெளியில வாழ்ற வாழ்க்கைக்குள்ள அத்தனை தத்துவத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ள நரம்பு சம்பந்தமான ஒரு செயல் வடிவம் இருக்கு, ஒரு தத்துவார்த்தமான ஒரு செயலாக்கம் இருக்கு. அப்ப அந்த வடிவமாக ஒருவன் தாய் மகனாக இணைகிறான், அவன் சந்நியாச பரம்பரையில் இருக்கிறான். ஒருவன் கணவன் மனைவியாக இணைகிறான், இல்லறத்துக்குள்ள இருக்கிறான். இது 2மே உள்ளுக்குள்ள இருக்கின்ற நாடிகள்ல இருந்து இணைக்கப்படுகிறது. இப்படித்தான் அந்த அரவிந்தருடைய செயலாக்கமும் ஒரு செயல் வடிவமாக ஒரு தோற்றமாக அவருக்கு தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப அவருடைய அனுபவத்துல அவருடைய செயல் வடிவத்துல ஒருத்தர் ஞானத்தை ஏற்றாரு. அப்ப எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு உணர்த்துது. அவங்க ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறாங்க பெரிய செயல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவர் கூட இருக்கணும். அவர் அவதரிச்சு வரும்போது நான் போய் ஒரு பெரிய பணி செய்யணும்னு அவங்க அங்கிருந்து வந்து அவர்களோடு சேர்ந்து ஒரு பெரும் பணிகளை செய்ய தொடங்குறாங்க, ஒரு வடிவத்தை செய்ய தொடங்குறாங்க. அப்ப எந்த ஞான செயல் வடிவத்துக்குள்ளேயும் ஒரு குரு இருக்கும்போது இன்னொருத்தவங்களோ செயல்படுறதெல்லாம் செயல்படுவாங்க, ஆனா வேற மாதிரி செயல்பட மாட்டாங்க. இதுல என்னன்னா அவருடைய ஞானத்திலிருந்து அந்த அம்மா யாரு, அந்த அம்மாவுடைய வடிவம் என்ன, அந்த அம்மாவுடைய ரோல் என்ன, அந்த அம்மா எதற்காக வந்திருக்கிறாங்க எல்லாம் அறிந்ததுனால இந்த பணியை நீ செய்ய வேணும் நான் இருக்கும்போது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த பணியை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது காலமாக ஒப்படைக்கப்படுறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இவர் எழுதப்படுகிற புத்தகங்கள் எல்லாத்தையும் அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான செயல், மக்கள் அதிகமான சந்திக்கிற பெரும் பணிகளை இவங்க பாக்குறாங்க. அவர் ஒரு பெரிய சுழற்சியாக இருக்கிறார், பெரிய வடிவமாக இருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் பல நாள் சொல்லியிருக்கிறேன், பெரிய ஒரு ஆற்றல் பெரிய பவர் வந்துருச்சுன்னா ரெகுலர் மக்களோட பயணிக்கிறதுல ரொம்ப கடினமா சவாலாயிரும், பெரிய சவால் வந்துடும்.
ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமான மனித தன்மையில இருப்பீங்க. ஏன் ஒரு யோகியை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வேற, இந்த ஃப்ரீக்வன்சி வேற. அது தொடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அலைவரிசை வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிற அலைவரிசையை போய் சாதாரணமா தொட்டோம்னா நரம்பு மண்டலங்கள், செயல் வடிவங்கள்லாம் மாறும். இது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த தீட்டு இல்ல சுத்தபத்தமா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அலைவரிசை வேற வடிவத்துல இருக்கிற அலைவரிசையை போய் நாம தயாராகாம தொடக்கூடாது. எதுக்காக கோயில் கருவறைக்குள்ள நம்மள போகாம அவங்கள வைக்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டா, அந்த மந்திர சித்தி இருக்குல்ல, அந்த மந்திர சித்திக்குன்னு ஒரு உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தியை சித்தி பண்ணி வைத்திருக்கிறவன் அந்த இடத்துல நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை, அதை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த மந்திர சக்தி அவங்கள காப்பாற்றும். அது உயிர் சக்தியா இருந்து அவங்களுக்கே தெரியாம யாரு பூஜை பண்றாங்கல்ல அவங்கள அது ஒரு மையம் கொண்டு வச்சிருக்கும். அப்ப அவங்களே அங்க இருக்க மாட்டாங்க. அந்த மந்திரத்தோட உயிர் சக்திகள் என்ன பண்ணோம்னா, அது ஒரு ஆறாவாக இருந்து அவங்களே தொடாத அளவுக்கு அந்த மந்திரமே தொடர மாதிரி, அந்த மந்திரமே அவங்கள பூஜை பண்ற மாதிரி, அந்த மந்திரமே கருவறையில தண்ணி ஊத்துற மாதிரி, அந்த மந்திரமே மாலையை போடுற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு கருவறையோ ஒரு பெரிய உயர்ந்த செயல்ல உள்ளவங்கள அவ்வளவு சாமானியமா தொடக்கூடாது. ஏன்னா அதோட ரேடியேஷன் வேற, இதோட ரேடியேஷன் வேற. கடவுள்ங்கிற ஒரு சாமானியமா ஏன் மனித கண்ணுக்கு தெரிய மாட்டாரு? இந்த கண்ணெல்லாம் ஊன் கண்ணுப்பா, இந்த கண்ணுல இருந்து பார்க்கணும், நீ தவத்துல வரணும்னா அந்த ரேடியேஷனுக்கு மாறினா மட்டும்தான் இறைவனை நேரடியா தரிசிக்க முடியும். இறைவனோட அந்த பரிணாமத்தை, அந்த டிஸ்கஷனை பண்ண முடியும். அப்படிங்கறதுதான் இதோடைய செயல் வடிவம். இப்ப வாழை பரமேஸ்வரியை பத்தி ஒட்டுமொத்தமான சித்தர்கள் எல்லாரும் அவ்வளோ பெருமிதமாக எழுதி வைத்திருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த நரம்பை பற்றி தெரிஞ்சு அந்த நரம்பு மண்டலத்துல எந்த இடத்துல வேலை செய்தோ அந்த இடத்த போய் பார்த்துட்டாங்க. அந்த இடத்த பார்த்ததுனால அந்த இடம் என்னென்னலாம் அவங்களுக்கு வேலை செய்யுமோ அதை ஒருத்தன் அறிஞ்சிட்டு அதை பெருமித்தமாக அவன் என்ன செய்யறான். ஒரு 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 யோகி என்னன்னா ரைட்டர் கிடையாது, ஒரு சித்தர் ரைட்டர் கிடையாது, அவன் ஒரு கிறுக்கன். அவனுடைய உளறல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தத்துவமா இருக்கு. அவன் உளறான், பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம கிறுக்கு பிடித்த மாதிரி ஆகி உள்ள 2 நாடி சேர்ந்ததை ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருக்கின்ற அந்த ஆற்றலை, அந்த சக்தியை பார்த்துட்டு உளறான். அந்த உளறுகின்ற வார்த்தைகள் எல்லாமே தத்துவமா வருது, வேற ஒரு செயல் வடிவமா வருது. அதெல்லாம் வழக்கமான செயல் வடிவத்துக்குள்ள இல்ல, வழக்கமான ஒரு வார்த்தை சொல்லாடலுக்குள்ள இல்ல. அது எல்லாமே வேற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவமாக இருக்கு. அதனாலதான் காலம் கடந்து அந்த வார்த்தைகள் போற்றப்படுறதுக்கு என்ன ரீசன்னா, அவன் உளரும் போது எப்படி உளர்றான்னா, ஒரு அணுக்களாக பேராற்றலாக வாழையே நிக்கிறான். அப்ப நிற்கும் போது வர்ணிக்கிறான். அந்த வார்த்தைகள் எல்லாமே உயிர் சக்தியா மாறிடுது. அது எல்லாமே புத்தக வடிவத்துக்குள்ள வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே தத்துவமாகவும் உயிர் சக்தியாகவுமே இருக்கு. அதனாலதான் காலம் கடந்து படிக்கும்போது அது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணும். அது என்ன மேஜிக் பண்ணும்னா, ஒரு யோகியோடைய தன்மையையும் அதை படிக்கும்போது ஏற்படுத்தும், வாழை பரமேஸ்வருடைய தன்மையையும் ஏற்படுத்தும். இது 2 தன்மையில அந்த இடத்துக்குள்ள அரங்கேற்றப்பட்டது. இந்த உரையாடல்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சில யோகிகள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி திருப்புகளை இப்படியே உட்கார்ந்து பாடலாசிரியர் எழுதுற மாதிரி ஒரு சேரை போட்டு ஒரு டேபிள போட்டு எழுதியிருக்க மாட்டார் அருணகிரி. ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும், அதை கண்டு வர்ணிச்சிருப்பான், பாடலா ஒரு செயல் வடிவமா கொடுத்திருப்பான். அப்ப அங்க ஒரு ஆப்போசிட்ல ஒரு பேர ஆற்றலாக ஒரு செயலாக ஒருத்தரை கண்டிருப்பாரு. அப்ப அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷனை ஒரு பாடலா ஒரு கிறுக்குத்தன்மையில புலம்புறது இருக்குல்ல, அந்த செயல் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே சித்தி ஆகி போயிடும், மறையவே மறையாது. அந்த வார்த்தைகள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அந்த வார்த்தைகள்ல இருந்து தான் கொடுக்கப்படுறது. அப்ப அந்த வார்த்தையை தொடுத்து நீங்க திருப்புகளை படிக்கும்போது ஆப்போசிட்ல முருகனே ஆற்றலாக இருந்திருந்தாலும் அருணகிரியா இருந்தாலும் 2 தன்மையான ஆற்றலை திருப்புகளை படிக்கிறவனால உணர முடியும். இது நம்ம மக்களால அவ்வளவு சாமானியமாக இந்த ஜங்ஷன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் உருவாக்க முடியாது. இப்போ ஒரு 25 பேர் இங்க இருக்கிறோம், 25 யோகிகள் உட்கார்ந்து உரை நிகழ்த்தினா எப்படி இருக்கும்?
இதுக்குள்ள வருகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் எழுதப்பட்டா எப்படி இருக்கும்? இதுதான் வேற வடிவத்துக்குள்ள மாறி போயிடும், வேற செயலுக்குள்ள மாறி போயிடும். அப்ப ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் 1500 சத்சங்கங்களை ஒரு 7 வயசுல தாய் தூக்கிட்டு வந்து ஒரு சாமி இருக்கிறாருப்பா வாப்பான்னு சும்மா வீட்டுல ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு வந்து ஒரு சத்சங்கம் காட்டினாங்க. அதே மனிதன் 47 வயசு கழிச்சு அந்த சாமியே வயசாகி போயிருக்கிறார். அப்பயும் அவன் உட்காந்து 7 வயசுல அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து விட்டாங்கல்ல, 47 வயசுலயும் உட்காந்து அந்த சாமி பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா கேட்கிறான், ரசிக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்றான், ஒரு அழுகிறான். ஆனால் அவனால் உணர முடியவில்லை. ஏன் என்று கேட்டால் அந்த மனித தன்மையில மாற்றங்கிறது உள்ள நடக்கணும். உள்ள நடந்தாதான், கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும் ஒன்றும் செயல் கிடையாது. அங்க உள்ள ஏதாவது நடந்தா அவருடைய செயல் வடிவம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்பதான் நீ என்ன பண்ணலாம், அவரை தொடர்றது கிடையாது, அவர் கையே பிடிச்சுக்கலாம்.